This NFC is used in transportation. அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், it can be a bus station ஆகட்டும், எப்படி the NFC பயணம் first how to design an NFC based payment system for public transport. Okay, so the NFC ஒரு கான்செப்ட் public transport க்கு நம்ம எப்படி டிசைன் பண்ண முடியும்னா ஒரு நாலு கேஸ் ஸ்டடி இருக்கு. So first I give you an information. It means so you can read, you can read. You go read it out. See, the energy-based system enables short-range wireless communication between devices increasing a few centimeters. Then you know after discuss. So for public transport, public transport everything energy கொண்டு வர முடியும் தான். நிறைய ஸ்டெப்ஸ் given. So anyone come forward to ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகே, அதாவது நமக்கு அவங்க ஒரு டிக்கெட் எடுத்துக்கலாம். யாருக்கு எப்ப லீவ் பண்ண போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகும்போது வேற என்ட்ரிங் இட்ஸெல் they need a money. So என்ட்ரி ஆகும்போது வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுது. So ஒரு டோர் வச்சிருப்பாங்க. walking inside the door means ஒரு வீடு பண்ணிட்டீங்களா. It is testing you. செக் பண்றதா இருக்கு. இது என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு நுழையும் போது வந்து டேக் மணி. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ட்ரிங் இன்சைட் itself. So we are supposed to pay the money. So the platform நாம கட்டணமா கட்டக்கூடாதா? கட்டணும்ல. இப்போ அது என்ன நடந்துருக்குன்னா இதெல்லாம் கையில கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும். உங்க அக்கௌண்ட் அது என்ன ஆகும் கிராஸ் ஆகும்போது வந்து 3 ரூபா 5 ரூபா டிடக்ட் ஆயிடும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம போய் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமாற்ற வேண்டிய அவசியம் வராது. இப்படி இருக்கும்போது யார் ஒரு நுழையிறாங்களோ நுழைஞ்ச உடனே வந்து அவங்க அக்கௌண்ட் நம்ம டிடக்ட் ஆகணும். நவ் யூ மைட் ஹேவ் क्वेश्चन. ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா क्वेश्चन ரைஸ் ஆகும். எப்போ காசு வந்தாலும் அதை டிடக்ட் பண்ணிடுங்க. அந்த பாயிண்ட் ஓகே, இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பஸ் ஏறும்போது ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஸ்கேனிங். ஸோ ஏறும்போது என்ன ஆகும்னா இதே கான்செப்ட் டிக்கெட் ஃபேர் அதில் வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ டிசைன் சிஸ்டம் டிசைன் பண்ணிருக்கனால ஸோ நீ எங்கே ஏறுற, நான் எஸ்என்எஸ்ல ஏறுறேன். இந்த எஸ்என்எஸ் நீ எங்கே போற, நான் சரௌண்டிங் பண்ணி போறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி கிலோமீட்டர்ஸ் த அமௌண்ட் எஸ்டிமேட். இந்த கிலோமீட்டருக்கு இந்த அமௌண்ட் தான் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஸோ பேஸ்ட் ஆன் தி வாட் இஸ் தட் டைம். ஒருவேளை ஸ்பீக் ஹவர்ஸ் என்ன பண்ண நீ என்ன டிசைன் பண்றீங்களோ தேவையான டிசைனை வந்து நீங்க பண்ணலாம். அது ஏற்ற அவ்வளவு மிஷின் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி கிரியேட் பண்றதுக்கு தான் கான்செப்ட். திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ஸ். அதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபங்க்ஷனல் இருக்கு அண்ட் நான் ஃபங்க்ஷனல் இருக்கு. வாட் இஸ் பை ஃபங்க்ஷனல்? ரிக்வயர்மென்ட் ஃபங்க்ஷனல் என்னென்ன நம்ம செய்ய போறீங்களோ இதுதான். அடுத்து passenger can pay by tapping an NFC enabled devices. அதாவது ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கலாம், ஒரு கார்டு இருக்கலாம், இல்ல whatever it is. ஸோ அது மூலமா வந்து நம்ம கட்டுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். அண்ட் சப்போர்ட் ஃபார் மல்டிபிள் டைப் சிங்கிள் ரைடாவா டெய்லியா மந்த்லி பர்சனல் பாஸ் வாங்குறாங்க. ஸோ ஒருவேளை பாஸ் வாங்கியிருந்தா ஸோ அந்த மந்த்லிக்கு அந்த அமௌண்ட் எடுத்து ஓகே. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதை ரினியூவல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த டேஸ் முடிஞ்சுக்கா முடியல எல்லா அமௌண்ட் காட்டுறாங்கன்னு வந்துடும். அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாவது வைக்கணும். ரியல் டைம் ஃபேர் கேல்குலேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஒருவேளை அமௌண்ட் வந்து நீங்கள் ஏதோ போது எல்லாமே அப்படி மாற்றுவீங்க. அப்போ பிளாட்ஃபார்ம் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா 10 ரூபா மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தென் கம்பேரிட்டிவ்லி வித் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பஸ் ஆகலாம் ட்ரெயின் ஆகலாம் வாட்டர் இட் இஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ரைட் அந்த பஸ்ஸில் போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டீங்களா டிக்கெட் வாங்கும் போது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டக்டர் மிஷின் கொண்டு வந்தாரு, டேக்கிங் மொபைல் ஃபோன் ஸ்கேனிங் காசு கொடுக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக் டிஎன்எஸ்டிசி அமௌண்ட் வரும், அதில் ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படின்னா அது ஒரு என்எஃப்சி தான். ஓகே, சப்போஸ் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் இன் ஏரியாஸ் புவர் அண்ட் ஒருவேளை இந்த கேள்வி வரும் கண்டக்டர் என்ன பண்ணணும் அப்படி கூட வந்து அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டிவைஸ் கொண்டு வர போகிறாங்க. இது இப்போ நான் ஃபங்க்ஷன் போகும்போது ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் I security to prevent fraud and protect your user. There are millions of எத்தனை பேர் வந்தாலும் கூட அதை ப்ளாக் ஆகாம இருக்கிற அளவுக்கு கொண்டு வராங்க. அந்த
user friendly interface for both passengers and operators. இது வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட். இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a passenger taps their phone on a bus needed to pay for a single ride போட்டே போட்டுருக்காங்க. The system deducts the distance from their linked account and confirm the transaction in place. அதாவது அமௌண்ட் கட்டிங்கன்னு ஒரு கிளாஸ் பண்றது. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஃபாஸ்டாக் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபாஸ்டாக் ஓட்ட உடனே வந்து அது கிராஸ் ஆன உடனே என்ன அமௌண்ட் டிடக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இந்த ஃபாஸ்டாக் மட்டும் கிடையாது. இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது போர்ட கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் வந்து கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர், சென்னை, இந்த மூணுலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யூசர் ஃப்ரெண்ட்லி ஈஸியாக இருக்குது. சென்னை போனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது கல்கத்தா போனீங்கன்னா நம்ம டீசல் யூசர் போனீங்கன்னா எங்கே ட்ரெயின் இப்படி வந்து ஒன்றுமே புரியாது. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுமே பலனே போடாமல் எல்லாத்துக்கும் நம்ம பேடு பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது போயிட்டோமா இப்போ கோயம்புத்தூர் போனோடனே வந்து ஒரு கார்டு எந்த ட்ரெயின் டிக்கெட் என்ன பண்ணுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்லின்னு எல்லாரும் அப்படி ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ தான் ட்ரெயின் நம்பர் தானே இல்லை நம்பர் அந்த பார்க்கில் மக்கள் டேரக்ட் கொடுக்குது. நீ அங்கே போ இங்கே போ டேரக்ட் கொடுக்கும். எத்தனை மணிக்கு எடுத்து போக சொல்லுது எல்லாமே சொல்லுது. எதா அவங்க யாரும் பேசிட்டே இருப்பாங்களா? இதுல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து யாரும் பேசிட்டே இருப்பாங்க தெரியுமா? யாராவது ரேடியோ பேசிட்டே இருப்பாங்களா? உட்காந்து ரேடியோ பேசிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் சிஸ்டமேட்டிக். புரியுதா? கரெக்டா மேட்ச் ஆகும். இதெல்லாம் ஒரு டிவைஸ் அதிகமாக இருக்கு. இது என்னன்னா ஒன்றாவது இது பார்த்தீங்க. ஸோ பேசஞ்சர் டிராவலர் ஃபோன் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஃபோனை லிங்க் பண்ணுறீங்க. அவங்க ஆன் ஆகும்போது ஒரு ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னா 10 ரூபா மைனஸ் இருக்கும்.